நண்பர்களே, இன்னைக்கு நம்முடைய உற்சாக சினிமாஸ் சேனல்ல நம்ம பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய வெற்றி படங்களை அடுத்தடுத்து தரக்கூடிய ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. இவர் தற்போது ஜெயிலர் 2 படத்துல நடித்து வராரு. ரொம்பவே பிஸியாக அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டு இருக்காரு. அந்த வகையில தற்போது இவர் செய்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலே தீநகர் பகுதியில் குப்பைகளுக்கிடையே கிடந்த 45 பவுன் பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சமூகத்தில் நல்லுணர்வுக்கு எடுத்துக்காட்டாக மாறிய துப்புரவு பணியாளர் தாங்க பத்மாவுக்கு தொடர்ந்து பாராட்டுகளும் அன்பும் குவிந்து வருது. ஏற்கனவே தமிழக முதல்வரான மு.க.ஸ்டாலின் நேரில் அழைச்சி பார்த்தீங்கன்னா பாராட்டி 1,00,000 பரிசாக இருந்தாங்க. அப்போது நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தோம் பத்மாவை அழைத்து இல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா கௌரவித்து சம்பவம் பார்த்தீங்கன்னா பலருடைய மனதை நெகிழ செய்திருக்கு. இந்த சந்திப்பு குறித்து பத்மா சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசியிருக்காங்களாம். ரஜினி சார் என்ன பார்க்கணும்னு சொன்னதுமே தூரமாக நின்று கை கொடுத்து பாராட்டுவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் உள்ளே போன உடனே என்னை அரவணைச்சி தோளில் கட்டி பிடிச்சி பாராட்டியிருக்காரு. அந்த தருணமே எனக்கு கண் கலங்கிடுச்சுன்னு நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பத்மாவின் நேர்மையான பாராட்டி ரஜினிகாந்த், நீங்கள் செஞ்சது ஒரு பெரிய சேவை. எல்லோரும் உங்களை மாதிரி நல்ல மனசோடு இருக்கணும். உங்கள் இந்த புண்ணியம் எல்லாம் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு பெரிய சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். நான் மனப்பூர்வமாக வாழ்த்தியதாக பத்மா சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகள் தான் தன்னை மிகவும் நெகிழ வைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சந்திப்பின் போது பத்மாவினுடைய 2 பேர பிள்ளைகளையும் ரஜினிகாந்த் அதை அன்போடு கட்டிப்பிடிச்சு கொஞ்சி அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. பேர பிள்ளைகளும் அவர் தன் குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துருக்காரு. அதை பார்த்ததும் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பத்மாவின் கணவரும் அவருடைய அண்ணனும் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர்கள் என்பதால் அவங்களோடு சிறிது நேரம் அமர்ந்து சினிமா வாழ்க்கை நேர்மை பற்றி பேசியிருக்காங்களாம். நீங்கள் எல்லாம் உண்மையிலே உதாரணமானவங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களே பாராட்டியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது ரஜினிகாந்த் பத்மாவுக்கு தங்கச்சங்கிலியை பரிசாக வழங்கியிருக்காங்க. அவரோடு எவ்வளவோ படங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். அவர் தான் கூப்பிட்டு பாராட்டுறாருன்னு விஷயம் எனக்கு வாழ்க்கையிலே நடக்குன்னு நான் நினைக்கவே கூட இல்லை. அது நடந்ததால் ரொம்ப சந்தோஷம் என்று பத்மாவும் பேட்டியில் உருக்கமாக பேசியிருக்காங்க. குப்பையில் கிடந்த தங்க நகைகளை ஆசைப்படாமல் உரியவருடன் சேர்த்த பத்மாவின் செயல் பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் அரிதான நேர்மைன்னு பலராரும் பாராட்டி வராங்க. ஒரு பக்கம் அரசு தரப்பில் பாராட்டு, இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நடிகருடைய அன்பான அங்கீகாரம்னு அனைத்தும் பத்மாவை மட்டும் இல்லைங்க, அவருடைய குடும்பத்தையும் ரொம்ப பெருமைப்பட வச்சிருக்கு. சம்பவம் சமூகத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுதுங்க. பதவி, பணம், புகழ் இல்லாத சாதாரண மனிதருடைய நேர்மையான செயலும் பெரிய மனிதர்களை பாராட்டை பெறுன்னு உயிருள்ள உதாரணமாக பத்மா இன்றும் பலருக்கு பேசும் பொருளாக மாறி வராங்க. இவங்களுடைய செய்தி தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வராரு. இதையடுத்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்காருங்க. கமலோடு சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு. சூழல் இப்படி இருக்க சென்னையில் தனது வீட்டுக்கு தூய்மை பணியாளரை வரவழைத்து தங்க செயின் பரிசளித்திருக்காரு. அவருமே அந்த பணியாளருடைய குடும்பத்தினரை சந்தித்திருக்காராம். அந்த புகைப்படம் தாங்க தற்போது சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. தர்பார், அண்ணாத்தன்னு தோல்வி முகங்களை பார்த்து வந்த ரஜினிக்கு ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனுச்சு. அதையடுத்து நடிக்க வேட்டையன் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பில் வெளியான பார்த்தீங்கன்னா வேட்டையன் சுமர் வரவேற்பு தாங்க. சூழல் இப்படி இருக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் ரொம்பவே நம்பிக்கை வைத்து நடித்தார். ஆனால் படம் படுந்தோல்வியும் ட்ரோலையும் சந்திச்சிச்சு. கமலுக்கு கொடுத்த வெற்றி மாதிரி தங்களை தலைவருக்கும் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்திருந்த ரஜினி ரசிகர்கள் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. கூலியை முடித்துட்டு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வராரு. கண்டிப்பாக முதல் பாகம் போலவே 2வது பாகமும் ஹிட் அடிக்கணும்னு நம்பிக்கை இருக்குதுங்க. முதல் பாகத்தில் நடித்த பெரும்பாலானோர் இதில் நடிக்கிறாங்க. இதை தவிர்த்து பழையப்பா, வித்யா பாலன்னு முக்கியமான ரோலில் ஏற்றிருக்காங்களாம். முக்கியமாக ஷாருக்கானும் கமிட் ஆகி இருப்பதாகவும் சொல்கிறாங்க இந்த படத்தில். மேலும் முதல்ல இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய போது கூலி படத்தில் அமீர்கானை அழைத்து சென்று எப்படி டம்மி ஆக்கினார்களே அதே போல் தன்னையும் ஆக்கிடுவாங்கன்னு அவர் பயந்ததாகவும், ஆனால் கதையில்
ஷாருக்கிற்கு முக்கியத்துவம் அதிக கொடுக்கும்படியான ரோலை இயக்குனர் வடிவமைத்து பாலிவுட் பாட்ஷாவை காம்ப்ரமைஸ் செய்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பாலிவுட் மற்றும் கோலிவுட்டில் வரக்கூடிய தகவல்கள் தற்போது வெளியேறுக்குங்க. மேலும் நடிகர் ரஜினியுடைய அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த படத்தில் நடிக்கார், அவருடைய அடுத்த அப்டேட் என்னென்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாஜக மூத்த தலைவரான ராஜாவை சந்தித்து ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா நலம் விசாரித்திருக்காரு. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா கடந்த 30ஆம் தேதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஓட்டலில் நடந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வர திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஏற்பட்டுள்ள பக்கவாத பாதிப்புக்கு சிகிச்சை அளித்து வராங்க. இந்த நிலையில் நேற்று மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் துணை முதல்வர்கள் சந்தித்த நிலையில் ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா நேரில் சென்று நலம் விசாரித்திருக்காரு. ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பால்ய பருவத்திலேயே தன்னுடைய தாய் இலக்க நேரிட்டதால் தன்னுடைய அண்ணன் அணியின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்திருக்காராம். இவருடைய தந்தை ரானோஷ் ராவ் கர்நாடகா காவல்துறையில் காவலராக பணிபுரிந்திருக்காரு. ராமகிருஷ்ணா மடத்து பள்ளியான ஆச்சரிய பாடசாலையில் தான் எஸ்எஸ்எல்சி படிப்பை படித்து முடித்திருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா உணராத பக்தி அனுபவங்களோடு இந்த பள்ளி இவருக்கு உணர்த்தியதுன்னு சொல்லியிருக்காரு. மாலை நேர பிரார்த்தனை, தியானம், பிரயாணம் போன்ற மூச்சு பயிற்சியெல்லாம் இவர் இங்கே இருந்து தான் கற்றிருக்காரா. இயற்கையிலேயே முரட்டத்தனமும் பிடிவாத குணமும் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை தந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஆஃபீஸ் பியூனாக தனது முதல் பணியை ஆரம்பித்த ரஜினி மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவும் தச்சு பட்டறை தொழிலாளியாகவும் பணிபுரிந்திருக்காரு. பின்னாடி கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராகவும் வேலை செய்திருக்காருங்க. சிவாஜி நகர் சாம்ராஜ்யப்பேட்டை இணைக்கும் 134 எண் கொண்ட பேருந்தில் பார்த்தீங்கன்னா கண்டக்டராக பணிபுரிந்திருக்காரு. இவருக்குள்ள ஒரு நடிகர் இருந்திருக்காருன்னு அறிந்த இவருக்கு அரிதாரம் பூசி நடிகராக்கியது இவருடைய நண்பர் பார்த்தீங்கன்னா ராஜ் பகதூர் தான். பொழுதுபோக்கிற்காக நாடகம் போடும் இவருக்கு அப்போதைய ரஜினியின் வேகமான நடை சுறுசுறுப்பு ரொம்ப பிடிச்சி போக குருத்ஷோஸ்திரன் நாடகத்தில் துரியோதனன் வேடமேற்று நடிக்க வைத்திருக்காரு. தொடர்ந்து சினிமாவிலும் ரஜினி நடிக்க தூண்டியவர் இவர் தாங்க. இதனுடைய விளைவு தமிழக அரசு திரைப்பட கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்காரு. நேர்காணலுக்கு ரஜினி வர சொல்லி கடிதம் வர அவரை பார்த்து கொண்டிருந்த கண்டக்டர் பணிக்கு நீண்ட விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னை புறப்பட்டார். பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் திரைப்பட கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படித்து அதன் பிறகு தாங்க நடிகராக மாறியிருக்காரு. இவருடைய நடிப்பில் வெளியான சூப்பர் படங்கள் பார்த்தீங்கன்னா 3 முடிச்சுங்க, கே பாலச்சந்திரன் ரஜினியோடு இருந்த சிகரெட் ஸ்டைலை வெளிக்கொண்டு வருவதற்கான இயக்கிய படமாகவே இது அமைஞ்சதாக பார்த்தீங்கன்னா அவர்கள் படமும் முழு நடிகனாக காட்டிய படம்னே சொல்லலாம். மனைவியை கொடுமைப்படுத்தும் சைக்கோ கேரக்டராக நடிச்சிருந்தார். மனைவியாக சுஜாதாவும் மனைவியின் காதலனாக கமலும் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புவனா ஒரு கேள்விக்குறி. இந்த படம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் கூட்டணியில் இணைந்த முதல் படம்னே சொல்லலாம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சூப்பர் ஹிட் அடிச்சிச்சுங்க. அடுத்ததாக 16 வயதிலே பார்த்தீங்கன்னா முதல் வண்ணப்படம்னே சொல்லலாம். கிராமத்து சப்பாடி கமலஹாசனை டார்ச்சர் செய்யக்கூடிய சண்டியர் பரட்டை கேரக்டராக இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுத்துச்சு. படத்துக்கு வாங்கிய சம்பளம் 2500ங்க அப்போது. அடுத்ததாக ஆடு புலியாட்டம் கொடூரமான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இது ரஜினியுடைய ஸ்டைலை பஞ்ச் டயலாக பேசிய படம்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1000 ஜென்மங்கள். இந்த படத்தில் விஜயகுமார் ஹீரோ, ரஜினி ஹீரோயின் லதாவின் அண்ணனாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இவருக்கு ஜோடி யாரும் கிடையாதுங்க, டுயட்டும் கிடையாது. அடுத்த வெற்றி படத்திற்காக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.